வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டை பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் ஒன்று வந்திருக்கு பாலிடிக்ஸ்ல. என்ன அப்படின்னா, தாவேகாவினுடைய வெற்றி அது ரெண்டு செய்தியை உணர்த்துச்சு. ஒன்று, தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒன்று, ஒரு நடிகர் அரசியலை வெற்றி பெறுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. எம்ஜிஆரை நம்ம அப்படி சொல்ல முடியாது. எம்ஜிஆர் ஒரு கட்சியில் இருந்தார், அவர் அது அடிப்படை உறுப்பினராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், பொருளாளராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் அதிமுக ஆரம்பிச்சாரு. அதனால வெற்றி அப்படின்றது சாத்தியப்பட்டது அப்படின்றத எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால மற்ற நடிகர்களால் சக்சஸ் ஆக முடியல. அடுத்து பல பேர் கட்சியை ஆரம்பிச்சிருந்தாங்க. சிவாஜி கணேசன் கட்சியை ஆரம்பிச்சாரு, அப்புறம் கட்சிகள் இருந்தாரு. பாக்யராஜ் ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்தர் கூட லட்சிய திமுக ஆரம்பிச்சாரு. பல நடிகர்கள். கொஞ்சம் நீங்க ஃபேமஸ் ஆனீங்க அப்படின்னா சரத்குமார். அரசியல்ல குதிக்கிறது அப்படின்றது அடுத்த அரசியல் தான். சினிமாவில் ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு அடையாளம் வந்துருச்சுன்னா அடுத்து நீங்க ஒரு அரசியலுக்கு போயிடலான்றது இருந்தது. எம்ஜிஆர் சக்சஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் பல ட்ரை பண்ணி ரொம்ப ஃபெயிலியர் ஆனதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மீண்டும் நடிகர் விஜயினுடைய அரசியல் பயணம். அவர் எம்ஜிஆர் அளவுக்கு எஃபர்ட்ஸ்லாம் போடல. கிட்டத்தட்ட அவர் ஏன் வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கான முக்கியமான காரணம், அவர் போட்ட எஃபர்ட்ஸ். அவர் பெருசா போடல, ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டா அந்த ஸ்பேஸ் வச்சுக்கிட்டாரு. அவர் என்ன கருத்து பேசாரு அப்படின்றது எதுவுமே அவர் வெளியே காட்டிக்கல. ரொம்ப நார்மலா தான் வச்சுட்டு இருந்தாரு. அவர் மட்டும் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்றத பல இடங்களில் சொல்லிட்டு இருந்தது பார்த்தோம். அதுக்கப்புறம் வெற்றி பெற்று ஆட்சியும் பிடிச்சிட்டாரு. இது திரும்ப அந்த பழைய ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி நடிகர்கள் வெளிப்படையாக நாங்கள் ஒரு அரசியலுக்கு வரோம் அல்லது அதுக்கான சமிக்கைகளை காட்டுறதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. விஜய் அவர்களுடைய வெற்றி அப்படின்றது மீண்டும் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. பல நடிகர்கள் திரும்ப டைரக்டா அவங்க வரதை பார்க்க முடியுது. இன்னைக்கு தனுஷனுடைய பிறந்தநாள் விழா, அதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி விஜய் பாதி ரஜினிகாந்த் பாணியும் என்னால் பார்க்க முடிஞ்சது. ரஜினிகாந்தினுடைய ஒரு ஸ்டைல், அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரெஸ்ஸு அட்டையர் எல்லாமே அந்த மாதிரி பேசின கருத்து எல்லாமே நம்ம பார்த்தோம். விஷால் அவர்கள் அடுத்து அவரும் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணுறாரு, நான் வரேன்னு சொல்கிறாரு. ராகவா லாரன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நான் வந்துட்டேன், மக்கள்கிட்ட கொடுத்துட்டாரு இந்த சாய்ஸை, நான் என்னென்ன பண்ணணும். இப்படி பலர் வர்றதை பார்க்க முடியுது. அந்த கேட்டை திரும்ப விஜய் அவர்கள் ஓப்பன் பண்ணியிருக்காரு. நீங்கள் அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா இது நீங்கள் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி, அதை நீங்கள் ஓட்ஸாக கன்வெர்ட் பண்ணுற அந்த வாய்ப்பு இருந்தால் போதும், தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இந்த பாதையை அவர் திறந்துருக்கிறாரு. இப்படி இவங்க வர்றதுக்கான பொதுவாக நீங்கள் யாரோ ஒருத்தர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் போஸ்ட் போடுறாங்க, தேங்காய் பாலை பார்க் வாசலில் விற்று அதை சக்ஸஸ் ஆகிட்டேன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்த உடனே தமிழ்நாடு முழுக்க பார்க் வாசலில் பல இடங்கள்ல, அது சென்னையில் நிறைய பார்க்குறேன், தேங்காய் பால் விற்பனை ஆரம்பிக்கிறது. அப்படியா? ஆமாம். தேங்காய் பால் அதை குடிக்கிறதுனால ஏதாவது பலன் நல்லா தெரியாது. ரீல்ஸ் வழியா இந்த தேங்காய் பால் வியாபாரம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டால் போட்டு புடவை விற்கலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் மாடல் காட்டினா திப்பு எல்லா ஊர்லேயும் ஸ்டால் போட்டு புடவை விற்கிறது. ஒரு மாடல் இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே பிஸ்னஸ் ஐடியா இருக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வருவாங்க. விஜய் அப்படியாப்பட்ட ஒரு சினிமாவில் நடிகர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று உண்டு. அவங்க தான் மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. அதில் அவங்களா மெனக்கெட்டு ஏதாவது செஞ்சவங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறீங்களா? தமிழ் சினிமாவில் பார்த்தா ஹீரோ ரொம்பலாம் மெனக்கெட வேணாம், ரிஹர்சல் வேணாம், அவருக்கு ஒத்து வர்ற மாதிரியான கதை எடுத்து அவருக்கு அவரால் பேச முடிகிற டயலாக் தான் ரைட்டர் எழுத முடியும். மற்ற எல்லா இடத்துலையும் அந்த தேவைக்கான அந்த இடத்துக்கான வேலையை நீங்கள் செய்யணும். இப்போ சுந்தர் பிச்சை வச்சுக்கோமே, சுந்தர் பிச்சை ஏன் சௌரியத்துக்கு தான் வேலை செய்வான்னு சொல்ல முடியாது. கூகுளோட தேவை தான் அவரோட வேலையை தீர்மானிக்கும். பட் தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் உண்டு. எனக்கு வாயை கோணிட்டு பஞ்ச் டயலாக் மட்டும்தான் பேச தெரியும்னா வர்றவன் அந்த பஞ்ச் டயலாக் கதையோட வருவான். எனக்கு டான்ஸ் இது அதுவுமே நீங்க குறிப்பிட்டு தமிழ் சினிமா ஹீரோன்னு தான் சொல்றீங்க. தமிழ் மற்ற இடங்கள்ல கொஞ்சம் மெனக்கிடுறாங்க. நீங்க கதை அவங்கள பிடிச்சி இருக்கும். நீங்க ஈவன் நார்த்லையும் கூட நிறைய பேர் சொல்லலாமே. நீங்க ஷாருக் கானை சொல்லுங்க, அவர் சக்த இந்தியா மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு ரிஹர்சல் தேவைப்படும், அதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. மற்றவர்களும் அந்த எஃபர்ட்டை போடுறாங்க. இங்கே தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி கிடையாது. அவருக்கு என்ன ஒத்து வருமோ அதை தான் கொடுப்பாங்க. அப்போது ஒரு ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க இதையும் யோசிச்சு பாருங்க. வேற எங்கேயுமே நான் சொல்கிற ஆள் தான் என் பக்கத்தில் இருக்கணும்னா வைக்கவே முடியாது. ஆனால் ஒரு ஹீரோவால் தன்னோட ப்ரொடியூசர் யார், தான் முதலாளி யாருன்னு முடிவு பண்ண முடியும். தனக்கு யார் டேரக்டராக வரணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. தனக்கு ஹீரோயினாக யார் வரணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒருவேளை அவனுக்கு இவங்களுக்கு சிங்க் ஆகலைன்னா ஆளை மாற்றலாம். லைட் மேன் வரைக்கும் ஹீரோவுக்கு பிடிச்சாதான் அந்த இடத்துல இருக்க முடியும். அப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்கிறவங்க அடுத்தது அந்த ஆசை எங்கே இருக்கும்? அதிகாரம் தான் இருக்கும். எல்லாம் தான் கிடைக்குது இல்லை. கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு ஆட்கள், கேட்டதெல்லாம் கிடைக்கிறது, போகிற இடத்துல எல்லாம் மரியாதைன்னு கிடைக்கும் போது அவங்களுக்கு நேச்சுரலி அவங்களுக்கு அந்த அதிகாரத்தின் மீது ஆசை வரும். ஆனால் பரவலாக அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸுங்கிறது அவ்வளோ ரொம்ப ரேராக நடக்கும்.
பட் தமிழ்நாடு அப்படி இல்லை. எம்ஜிஆர் வந்தபோது எம்ஜிஆருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அதெல்லாம் இருந்தாலுமே கூட அது வந்து அந்த கட்டமைப்பை, கட்சி கட்டமைப்பை பிரச்சனை இல்லாமல் நகர்த்திட்டு போகிறதுக்கு பயன்பட்டதே தவிர அவரை ஒரு லீடர் ஆக்குனதுங்கிறது அந்த சகப்பு தோல் மேலே இருக்கிற மோகம் தான். அது ஒரு ரொம்ப நேரடியாக சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு கைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கலி சொல்லணும்னு சொன்னால் ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் தான். அது ஆண்கள் தானே அதுக்கு வேற காரணம் இருக்கும், அது வேற எது இருக்கலாம். பட் பெரும்பாலும் சொல்கிறேன் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட் ஆனது இதுதான் இருக்க முடியும். அது பல இடங்கள்ல இருக்கும். நீங்கள் இப்போ ஃப்ராய்டோட இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் ஈவன் அம்மா மேலே அப்பா பேரில் குழந்தைங்களுக்கு வர்ற இதையும் கூட அவர் செக்ஷுவலாக தான் அதை விவரிப்பார். எம்ஜிஆர் வர்றாரு. மற்ற நடிகர்கள் வந்து இந்த பாலிடிக்ஸுக்கு கொடுக்க வேண்டிய எஃபர்ட் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து வராது. வெயிலில் நிற்கணும், கண்டவனை கட்டி பிடிக்கணும், பிடிக்காதவனா கூப்பிட்டு வச்சு பேச வைக்கணும். அவங்களோட ராயல் லைஃபுக்கு அந்த அரசியல் வாழ்க்கைங்கிறது ஒத்து வராது. பல பேர் அப்படி தான் ஓடினாங்க. இன்ஃபேக்ட் 20 சீட்டு இது ஜெயிச்சார் நினைக்கிறேன். சிரஞ்சீவி அவரே கட்சியை விட்டு ஓடினார். ஏன்னா அந்த பாலிடிக்ஸோட டிமாண்ட் வந்து இவங்களோட கேரக்டருக்கு அது ஒத்து வராது. அதனால பல பேர் ஆசையை மனசுக்குள்ள அடக்கிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு வந்து தான் அந்த இடத்துக்கு போயிடலாம்னு நினைச்சு பல பேர் சூடுபட்டதனுடைய விளைவு பாக்யராஜ். ஈவன் ராமராஜனோட ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருக்கு என்ன போர்ட்ஃபோலியோனே சண்டை நடக்கும். ஆனா என்னன்னா அவரு கல்வித்துறைங்கிறாரு, நீங்க எனக்கு தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ராமராஜன் எம்பி ஆனாரா? இல்ல அவரு நடிகரா இருந்த போது எம்ஜிஆர் அவர் அதிமுக எம்பியா இருந்தார்ல. அப்போ ஒரு தொய்வு இருந்துச்சு. சொகுசா ஆசை இருக்கு, ஆனா அந்த சொகுசு வாழ்க்கைக்கு அது ஒத்து வராதுன்னு விஜய் உடைச்சது அந்த தடையை தான். மிஸ் பண்ணிட்டோம். விஜயகாந்த் ஒரு ஃபெயிலியர் மாடல். விஜயகாந்தாலேயே, அதாவது விஜயகாந்தா கொஞ்சம் பீப்புள் ஃப்ரெண்ட்லி தான், கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லா அவரோட அவர் அந்த ராயல் லைஃப்லாம் தாண்டி கொஞ்சம் இருந்தவர்னு நினைக்கிறேன். இல்ல அவருக்கு அந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்க எல்லாம். இன்னொன்னு அவர் ரொம்ப காலம் அந்த நெட்வொர்க்கை தான் கூடவே வச்சிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா அவர் காலத்துல மேபி ஹீரோக்கள் அந்த கேரவன் எல்லாம் இல்லாம இந்த மாதிரி ஒரு படவிடாம இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுல்ல. இப்போ கூட அம்பிகா ஏதோ ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, முன்னாடி நடிகர்கள் லைஃப் எவ்வளவு டஃபா இருந்ததுன்னு சொல்லி. மேக்கப் மேனுக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் இன்னொரு டிரைவருக்கும் மேக்கப் மேனுக்கும் வேலையை எங்கே ஷூட்டிங் நடக்குதோ பக்கத்தில் இருக்க வீடுங்களுக்கெல்லாம் போய் ஓரளவு டீசெண்டாக இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சு மேடம் பாத்ரூமை பயன்படுத்திக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்குறதா முதல் வேலை, நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனேன்னா அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி இந்த சொகுசு வாழ்க்கைக்கு இங்கே வர்றாங்க. விஜயகாந்தோட அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, ஜெயலலிதா விரட்டி அடிச்சாங்க, மொத்த கட்சியும் கிடச்சிது, நாக்க துருத்தினதோட விளைவு ரொம்ப மோசமாக இருந்தது. இதன் பிறகு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, யாரும் வரலன்னு. ஈவன் விஜய் அதை சஃபர் ஆயிருக்காரு. ஜெயலலிதாவால் இருந்த வரைக்கும் வாயை திறக்கலையே. இந்த டைம் டு லீடுன்னு போட்டுட்டு அவர் பட்ட அவஸ்தை அதன் பிறகு ஒரு வரவே இல்லை. மேபி விஜய்க்கு அந்த ஆர்வம் நிறையவே இருந்தது. பல சமயங்களில் அது ஒரு வெளிப்படுத்தினார். ஆசை மட்டும் இருந்தது, செயல்பாடுங்கிறது இல்லாமல் இருந்தது. இவர் என்ன நினைச்சு அந்த சொகுசு வாழ்க்கையை விட்டு தராமல் உங்களால் அதிகாரத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அவர் காட்டியிருக்காரு. இது எங்க இருந்து உருவாயிருக்குன்னு சொன்னா, இப்போ புதுசா பாலிடிக்ஸோட மாடல் வந்து முன்னாடி உங்களோட பர்ஃபார்மன்ஸ், உங்களோட திறமை, பேச்சு திறமை, நீங்க ஒருங்கிணைக்கிற திறமை, இதெல்லாம் சேர்த்து உங்களை ஒரு லீடர் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. இதற்கு முன்பு இருந்ததுல ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு நேம் இருக்கும். கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க ஜெயலலிதா. ஸ்டாலின் சொன்னீங்கன்னா எல்லா ஊருக்கும் ஒரு வாரம் கூட ஓய்வா இருக்க மாட்டார், எல்லா இடத்துக்கும் போவார், எல்லாரோடையும் அனுசரிப்பார், அலையன்ஸ் பார்ட்டிஸோட கோஆர்டினேட் பண்ணாருன்னு இந்த திறமையின் அடிப்படையில் தலைவர்களை வந்து சூஸ் பண்ண ஒரு காலம் இருந்தது. இப்போ அந்த சோசியல் மீடியா காலம் எப்படி மாத்தி இருக்குன்னா, பாப்புலாரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட், அதை நடத்துற இது ரெண்டையும் கரெக்டா பயன்படுத்திக்கிற ஒரு பிஆர் கம்பெனி. இந்த 3 இருந்துச்சுன்னா சக்சஸ் சாத்தியம் அப்படிங்கிறத விஜய் காட்டியிருக்காரு. நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்னா அந்த பிளாட்ஃபார்மை நான் சொல்லலை, பொதுவாக இந்த இன்ஸ்டாகிராம் கல்ச்சர்ல, இன்ஸ்டாகிராம் தலைமுறையில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எது உண்மை, எதை ஒருத்தன் நம்புவான்னா உண்மையை தானே நம்புவான் மனுஷன். இல்லை, இப்போ பாப்புலர் ஒப்பீனியனை தான் மக்கள் நம்புவாங்க. உண்மையெல்லாம் எனக்கு தேவையில்லை, பாப்புலர் ஒப்பீனியன் வேணும். ஒன்று, இந்த பாப்புலர் ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழிகள் வந்தாச்சு. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுத்துங்க. இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணும், நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு அதோட அல்காரிதம் ஒரு ஸ்கோரை கொடுக்கும். நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜை கொடுக்கும். நீங்கள் அதை வேற ஒருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜை கொடுக்கும். நீங்கள் அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னால், டிஎம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு டிஎம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கூடுதல் வெயிட்டேஜை கொடுக்கும். இதெல்லாம் ஹேக்.
இப்போ ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு அதில் ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு செய்தி வந்த உடனே எல்லா மாவட்டங்கள்லையும் அதற்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த கான்டாக்டில் ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கண்டென்ட்டை ஒரே நேரத்தில் ஒரு 1000-2000 பேர் உடனே ஷேர் பண்ணி டிஎம் பண்ணி கமெண்ட்டை போட்ட உடனே இந்த அல்காரிதம் மேலே கொண்டு வந்து நிறுத்துது. மக்கள் எப்படி இருக்காங்க? பாப்புலர் ஒப்பீனியனை அல்லது நம்புறது கூட வேணாம், விரும்புகிற ஒரு இடத்துல இருக்காங்க. அண்ட் அனதர் டேமேஜ் இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் இன்னொரு பெரிய டேமேஜ் என்னன்னா, இது லிட்ரலி ஸ்டூப்பிடை உருவாக்குற ஒரு மெக்கானிசம். அதற்கு முட்டாள்கள் வேணும். புத்திசாலி அந்த இடத்துல ஒரு டேஞ்சர். அதுக்கு முட்டாள்கள் வேணும். இன்ஸ்டா ஜென்ரேஷன் எல்லாரையும் சொல்றேன், நான் அவங்களை மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்தமா அந்த இன்ஸ்டா காலம்னு வச்சுக்கோங்களேன், ஏரான்னு வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம் இது வந்து ஒரு ஜென்ரேஷன் நீங்க குறிப்பிடல. ஜென்ரேஷன் இன்ஸ்டாகிராம் எல்லாராலுமே ஏன்னா நம்பர் குறைவா இருக்கு. யூத் வந்து ஒரு ஸ்டடி சொல்றது என்னன்னா, அரௌண்ட் 65% ஆஃப் யூத் இன்ஸ்டாவை தான் தங்களுடைய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனா பாக்குறாங்க. எல்லாத்தையும் அவங்க அதுல இருந்து தான் எல்லாத்தையும் அதுல இருந்து தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அதுல இருந்து பெருசா ஒரு அறிவூட்டெல்லாம் முடியாது. ஆர்வத்தை வேணா அதால தூண்ட முடியும், ஃபேக் நியூஸை அதால பரப்ப முடியும். உண்மையை பரப்புறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். பட் பாட்டிங்க வரைக்கும் தான் இருக்காங்க, தாத்தா பாட்டிங்க வரைக்கும் தான் இருக்காங்க. அது நம்ம இது சொல்ல முடியாது. நம்பர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இது ஒரு ஸ்டூபிட் மேனுஃபேக்சரிங் என்வாயர்மெண்ட்ல ஒருத்தர் முதலீடு போடுறாரு, அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி உங்களை தொடர்ந்து லைம் லைட்ல வச்சுக்கிறதுக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னா அவங்களால ஜெயிச்சிட முடியுங்கிற ஃபார்முலா உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ தனுஷுக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, ரசிகர் மன்றம் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ண பணம் இருக்கு. கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு பிஆர் கம்பெனி, அதை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ வாசலை திறந்தது வந்து நடிகன் ஜெயிக்கலாங்கிறது அல்ல, வேலையே செய்யாம எப்படி நடிகன் ஜெயிக்கலாங்கிறத அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான். அதனாலதான் இவங்க வர்றாங்க. நடிகன் ஜெயிக்கலாங்கிறத எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்துட்டாரு. வேலையே செய்யாம ஒரு நடிகன் ஜெயிக்கலாங்கிறத விஜய். இது ஒரு நியூ டோர். 30 வருஷமா விஜயோடைய 30 வருஷம் 20 வருஷம் சொல்றாங்களே பல மூத்த பத்திரிகையாளர்லாம். அவருடைய மக்கள் இயக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு, கிரவுண்ட்ல அவங்க இருந்திருக்காங்க. இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் கொரோனா டைம்லாம் அவங்க போய் வேலை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. வெள்ளம் சமயத்தப்போ, சென்னை வெள்ளத்தின் பொழுது, கொரோனா சமயத்தின் பொழுது பால் பாக்கெட்லாம் கொடுத்தாங்க, வேலை செஞ்சாங்க. 20 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, 30 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது மக்கள் கூட தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. விஜயினுடைய பெயரால அந்த மக்கள் இயக்கம் மக்களிடையே செயல்பட்டு கொண்டிருந்தது. நீங்க வேலையே செய்யாம ஜெயிச்சாருன்றீங்களா? அப்படி இல்ல, விஜய்க்கு ஒரு 20 வருஷம் மக்கள் கூட இருந்தாங்கன்னா எல்லாரும் மக்கள் கூட தான் இருந்தாங்க. பிளாக் டிக்கெட் இருக்கிறவன், செயின் இருக்கிறவன் எல்லாரும் மக்கள் கூட தான் இருந்தான். பிரச்சனை என்னன்னா, நீங்க சூர்யா நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்றதுக்கு ஒரு பட்டியல் இருக்கு. இவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் போட்டிருந்தார், ரொம்ப நல்லவர்னு, தஞ்சாவூர் எம்எல்ஏவை ரொம்ப நல்லவர்னு சொல்லி ஒருத்தர் ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. கரெக்டா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எப்படி இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவாருங்க, ரொம்ப ஜென்யூனான மனுஷன் ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. இதான் இவங்களோட சர்வீஸ். ஓகே, அது அவசியமே இல்லை வச்சுக்கோங்களேன். இனிமேல் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் பத்தி நம்ம பேச வேண்டிய தேவையே இல்லை. மார்க்கெட்ல ஒரு பாப்புலாரிட்டி பஞ்ச் டயலாக் பேசுற ஒருத்தருக்கு வேற எந்த கிரைட்டீரியாவும் இல்லை. ஒரு ஃபன், ஒரு என்டர்டைன்மெண்ட் மோடுல ஓட்டு போட மக்கள் தயாரா இருக்காங்கும் போது நாம இது குறித்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது தூக்கி வெளியில வச்சிடலாம். இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறதுல அவளுக்கு வருவோம். இவர் தனுஷுக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ற தகுதி இருக்கு, வெயிட் பண்றதுக்கான முடிவுல இருக்காரு. அண்ட் அவர் வந்து அவருக்கு விஜய்க்கு வெளியில இருக்கிற ஒரு மார்க்கெட் அவருக்கு தெரியுது. சினிமா தான் ஆயிப்போச்சு. இப்ப ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போட போறது இல்லை. ரஜினி ரசிகர்களை வாரிசுங்கிற வகையில் அதை கொண்டு வந்துடலாம். ஒண்ணு. அஜித் ரசிகர்கள் காண்டில் இருக்காங்க, அவங்கள ஐஸ் வச்சு அதை கொஞ்சம் கொண்டு வந்துடலாம். இன்னொன்னு, நீங்க இந்த பேச்சுல ஒண்ணு கவனிச்சிருக்கலாம், விஜய 4-5 இடத்துல குத்துவாரு. நாம மத்தவங்கள மாதிரி இல்லைன்னா டிசிப்ளினா இருக்கணும். அது யார சொல்றாரு அவரு? நம்ம டிசிப்ளினா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அந்த சோசியல் மீடியால டாக்ஸிட்டி. அப்போ உடனே என்ன பண்ணுவோம், ஓஹோ நம்மளுக்காக பேச ஒருத்தன் வந்திருக்கான்னு மற்ற நடிகர்களும், இந்த ரூட்னால அடி வாங்கின நடிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப கால்குலேட்டிவா இதுக்கு வெளியில இருக்கிற அந்த விஜய் ஃபேக்டர்னால கண்டாமினேட் ஆகாத ஒரு செக்ஷன் வெளியில இருக்கு இல்லையா, பட் கண்டாமினேட்டட் பை த சினிமா. அது ஓகே, அது ஒண்ணு, அது வெளியில இருக்குல்ல, அந்த செக்ஷனை மனசுல வச்சுக்கிட்டு அவர் மார்க்கெட்டுக்கு வர்றாரு. இது எல்லாம் தான். ஒருத்தர் தேங்காய் பால் வித்தா 10 பேர் அந்த பார்க்ல தேங்காய் பால் விற்பாங்க, ப்ரௌனி வித்தா இன்னொரு 10 பேர் விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கடையை போட்டிருக்காரு. இது வந்திருக்காரு. அரசியல்வாதிகளுக்கு அரசியல் என்ன வேலை இல்ல, இது வந்து ஸ்டூபிட் மேனுஃபேக்சரிங். இது நீ ஏன் சொல்றேன்னா, இல்ல அந்த ஸ்டூபிட் மேனுஃபேக்சரிங் இது சோஷியல் மீடியானால வந்துருச்சா இல்ல ஜெனரேஷனல் ஷிஃப்டா? இன்ஸ்டாகிராம் அதை பயன்படுத்தினது சோஷியல் மீடியா தான். மத்த எல்லாமே தான் கொண்டு வந்துச்சு. ஒரு வகையில தமிழ்நாடுல எடுத்துக்கிட்டோம்னா, குழந்தை வளர்ப்புல நடந்த ஒரு முக்கியமான டேமேஜ் என்னன்னா, ரொம்ப சொகுசா ஈவன் ஏழைகள் கூட வளர்த்தாங்க. அவங்க தன்னுடைய மூளையை, காத்திருப்பை எதற்கும் பயன்படுத்த அவசியம் இல்லாமல் இருந்தது. அது ஒரு டேமேஜ் வந்தது. நம்ம என்ன நினைச்சோம்னா, ஒரு தலைமுறை மட்டும்தான் அப்படி வளர்க்கப்பட்டிருக்குன்னு நினைச்சோம். பல பேர் தான் பார்ட்னரே அப்படி வளர்த்துருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சது. ரொம்ப அல்ட்ரா லக்ஸுரி,
அல்ட்ரா கம்ஃபர்ட். நேற்று ஒரு கொடூரமான டயலாக் ஒன்று கேட்டேன். ஏன்டா ஊரை காலி பண்ணல நேற்று தான் தோணுச்சு. ஒரு பொண்ணு சொல்லுது, எங்க அன்னைக்கு நான் தான் போட்டி அப்படிங்குது. போட்டிய பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு நடிகர் மேல அந்த மாதிரியான ஒரு விருப்பத்தை ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் உருவாக்கிக்கிற, அது கற்பனையில உருவாக்கிக்கிற உறவை என்ன புரிஞ்சுக்க முடியும். எங்க அன்னைக்கு நான் போட்டினா அது என்ன வார்த்தை? அது அவங்கள அண்ணின்னு சொல்லிட்டு எங்க அன்னைக்கு நான் தான் போட்டின்னு ஒரு பொண்ணு பேசுறாங்க. டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. பட் இப்படி பேசிட்டு அவங்களால சுலபமா சொசைட்டில கேஷுவலா இருந்துட முடியுது. ஒரு பெரிய அருவருப்பை, அவமானத்தை அவங்க சந்திக்க தேவையில்லாது. ஒரு மாதிரி அவுத்து விட்ட மாதிரி இருக்கு சமூகம். இது 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 ஒரு டேமேஜ். அந்த ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடா இருக்கிற சமூகம் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி துண்டிக்கப்பட்ட ஒரு மாதிரி எதுவும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க அவசியம் இல்லாத ஒரு சமூகம். அது ஒரு டேமேஜ் உருவாக்கியிருக்கு. ஆசை, நீங்க மற்றதெல்லாம் வேண்டாம், சம்பாரிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் இருக்கு இல்லையா. அது என்ன செய்யுது, குழந்தைங்க கிட்ட எதை பத்தியும் கவலை இல்லை, நீ நல்லா இரு, நீ ஜாலியா இரு போதும் அப்படிங்கிறதான பொதுவான ப்ரீச்சிங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பரவலா சினிமாலேயோ அதுலயோ பொதுவான வர்றது எல்லாமே இன்டைரக்டா கற்றுத்தருவது என்னன்னு சொன்னா, நீ ஏன் அதை அடுத்து பத்தி கவலைப்படுற, நீ ஜாலியா இரு, நீ என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான இந்த வளர்ப்பு. அதற்கு மேல உங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை, அதாவது சிந்தனை தர்க்க அறிவை பயன்படுத்த அவசியம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. பட் யூ ஆர் பம்பார்டட் வித் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன். எவ்வளவு செய்தி வருது. 1950, 60 இருந்தவன் ஒரு நாளைக்கு எதிர்கொண்ட செய்திகளை விட பன்மடங்கு அதிகமா, 10-20 மடங்கு அதிகமான இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ராசஸ் பண்றோம். மூளைக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். ஒரு சோஷியல் மீடியால ஒரு அம்மா இருக்கிற முதல் டைவர்ஸை பத்தி பேசுறாங்க, அடுத்த பார்ட்னரை சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னா அதுவும் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். திவாகர் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல சண்டை போட்டாருன்னா அதுவும் இன்ஃபர்மேஷன் தான். தமிழ்நாட்டுக்கு மேகதாட்டுல அணை கட்டினா தண்ணி வராதுங்கிறதும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் இந்த மாதிரியான செய்தி, முதல்வர் கோட்டு போட்டுக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு 100 அடி உயரத்துல நின்று பார்வையிட்டார் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் தான். இதை மாதிரி தர்த்தம் பிடிச்ச இன்ஃபர்மேஷன் 90 கொண்டு கொட்டும் போது தேவையான இன்ஃபர்மேஷன் குறையுது. மூளை 100 வெவ்வேறு விஷயங்கள்ல கவனம் செலுத்துது. ரிமெம்பர், மூளைக்கு எல்லாமே செய்தி தான், வேண்டியது வேண்டாததுங்கிறதுலாம் கிடையாது. 100 வரும்போது தன்னுடைய நேரத்தை 100க்கும் பிரிச்சு கொடுக்கும், அவ்வளவுதான். நீங்க ஆர்வத்தை நினைச்சாலும் நீங்க அதுல இருந்து தப்பிக்க முடியாது. இவ்வளவு சிக்கல் இருக்கு. அண்ட் ஒரு அன்சர்டைன் உலகம் அதுக்கு வெளியில இயங்கிட்டு இருக்கு. அது குறித்த பிரஞ்சையே இல்லாம மக்கள் இருக்கும். ஒரு காலத்துல பேங்க்ல கம்ப்யூட்டர்ஸ் அறிமுகப்படுத்தும் போது சங்கங்களுக்கு ஒரு பயம் வந்தது, இது மனிதர்களோட வேலையை பறிக்கும் அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. அதை முறைப்படுத்த சொல்லி போராட்டங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் கிண்டல் பண்ணாங்க, கம்ப்யூட்டர் தான் உலகமே, கம்ப்யூட்டர் போய் எடுத்து பேசுறேன்னு. ஆனா இன்னைக்கு நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, வங்கிகள் ப்ராசஸ் பண்ற கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை அதிகரிச்சு, ப்ராசஸ் பண்ற தொகை பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஆனா ஆட்கள் குறையிறாங்க. கிளரிக்கல் அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. நீங்க பேங்க்ல போய் ஒரு செய்தியை கேட்டு பண்றதுங்கிறது முன்ன விட காம்ப்ளிகேட் ஆயிருக்கு. வேலை அதிகமாயிருக்கு. அவன் சந்தேகப்பட்டது சரி, அவங்க சந்தேகம் சரிங்கிறது ப்ரூவ் ஆச்சு. ஆனா இப்ப கேட்க ஆள் இல்லை. உங்களுக்கு யூனியன் ஃபைட் பண்றதுக்கு இப்ப ஆள் கிடையாது. ஒரு சாதாரண விஷயங்கள்ல நீங்க ஒரு கிக் ஒர்க் தான் இப்போ எல்லாம் கிக் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்ப நிரந்தர வேலைன்னு ஒண்ணு கிடையாது. நீ வேலைன்னு எதுவுமே இருக்காதுங்கிற ரேஞ்சுக்கு எலான் மஸ்க் பயமுறுத்துறத பார்த்தா, நீ உனக்கு சம்பளமே கிடைக்க வழி இல்லைன்ற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டு இருக்காரு. இது எதுவுமே எந்த எதிர்ப்பும் இல்லாமல் மனித சமூகம் அக்செப்ட் பண்ணும். அப்பனா நம்ம சிஸ்டமேட்டிக்கா நாம முட்டாள்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம், அடிமுட்டாள்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அடிமுட்டாள்கள் உற்பத்தி ஆகுறாங்கும் போது அந்த முட்டாள், அதை இவருடைய வெற்றி தான் நமக்கு உறுதிப்படுத்திருக்கா பல விஷயங்கள். அது உறுதிப்படுத்துது. இது ஒரு இல்ல மக்கள் ஃபெட்டிக் ஆயிருக்காங்க. ஒரு டிஎம்கே பார்த்து மக்கள் ஒரு அயற்சி ஏற்பட்டிருக்கு. அவங்க ஒரு மாற்றை தேடிட்டு இருந்தாங்க. ஒரு சரியான வேற ஒரு ஃபேஸ் மாற்றம் கூட நான் சொல்லல, வேற ஃபேஸை தேடிட்டு இருந்தாங்க. அந்த ஃபேஸை இது மக்களை கொச்சப்படுத்துறது, மக்களினுடைய உணர்வுகளை. இப்ப இவ்வளவு நாள் அப்போ சரியான மக்களா இருந்தாங்க, முட்டாள்னு உங்களுக்கு தெரியலையா? திமுக அதிமுக மாத்தி எலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? விஜய் சீஃப் மினிஸ்டரா எலெக்ட் பண்ணோன்னா எறாவே மாறிடுச்சு, மக்கள் முட்டாள்களாக இருக்காங்கன்னு சொல்றது அப்படின்றது திமுகவுக்காக மக்களை இகழ்றீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது ஓட்டு போட்டதுனால முட்டாள் நான் சொல்லல. நான் சொல்ல வர்றது ஓவராலா இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த இணையம் சார்ந்த உலகம் மாற 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 உலகளாவிய அளவில் மக்கள் சிஸ்டமேட்டிக்கலா முட்டாளாகிறாங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. இது என்னோட பிரச்சனை இல்லை, இது அதனுடைய ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட்ஸ். அதனால இது குழப்பிக்க தேவையில்லை. இதை நான் இதுக்கு முன்னாடியே என்னோட இதெல்லாம் மற்ற விஷயங்களை பேசும்போதும் இதை நான் வேற வகையில சொல்லியிருப்பேன். அதனால இதனாலன்னெல்லாம் நான் சொல்ல வரல. பட் இதையும் கூட அது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை இல்லை, இது ஒரு முட்டாள்தனமான சாய்ஸ் தாங்கிறது அதை சொல்றதுல ஒன்றும் தயக்கம் இல்லை. பட் அடிப்படை காரணம் இவர் இல்லைங்கிற, அவ்வளவுதான். இது வெளிப்பட்ட ஒரு இடம். இதுல மட்டும் வெளிப்படல, ஸ்கேம்ஸ்ல
எத்தனை திருட்டு செய்திகள் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிறது அப்படி ஒண்ணு கிடையாதுன்னு அரசாங்கம் ஒவ்வொரு ஃபோன் கால்லையும் சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் டிஜிட்டல் அரெஸ்ட் இந்தியா முழுக்க நடந்துகிட்டே இருக்கு. யார் யார் இதில் மாற்றுறது? ஓய்வு பெற்ற விஞ்ஞானிகள், ஐடி ப்ரொஃபஷனல். டிஜிட்டல் அரெஸ்ட்னா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஆஃபீஸர் பேசுவான், யூ ஆர் அண்டர் டிஜிட்டல் அரெஸ்ட், நீங்க இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இது ஒரு அன்ஆத்தரைஸ்டு டிரான்சாக்ஷனை ஸ்மகிள் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியுது, நாங்கள் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், யாருக்கும் ஃபோன் எந்த கான்டாக்டும் பண்ணக்கூடாது, உங்களுக்கு இந்த மாதிரி பணம் வந்து இதுக்காகத்தான் வந்திருக்கு, உங்களோட பணத்தை ஃப்ரீஸ் பண்ணுறோம், உங்கள் பணத்தை இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இந்த என்கொயரியோட எண்டில் உங்களுக்கு பணம் திரும்பி வரும் அப்படின்னு ஒருத்தன் மிரட்டுவான். அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவான். இவங்க பயந்து வீட்டில் உட்காந்துருப்பாங்க, பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதன் பிறகு சத்தமே இருக்காது. இது பல இடங்கள்ல இப்போ கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஃபோன் கால்லையும் காதில் எடுத்து வச்சிங்கன்னா வரும், டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்று கிடையாது, அந்த மாதிரியான எந்த அழைப்புகளையும் செய்யாது, அது போலியான அழைப்பா இருக்கலாம், இப்படி ஒரு கால் வந்துச்சுன்னா உடனே என்னை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் நடக்குது, செய்தி தினம் வருது, எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு சாத்தியம் இல்லை, அடிப்படை அறிவு இருக்கவனுக்கு இப்படி ஒன்று வாய்ப்பு இல்லைன்னு தெரியும், ஆனாலும் அதில் ஏமாறுறாங்க. நீங்க இப்போ இந்த புடவை விற்கிற ஸ்கேம் இருக்குல்ல, இப்போ புதுசாக நடக்குது, நீங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னா தெரியலாம். நான் படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன், நாங்கள் போறதில்ல ஆச்சா. அதுல ஒரு ஊர்ல புடவை கட்டுற பழக்கமே குறைஞ்சிட்டு இருக்கு. நீங்க அங்க போய் 40-50 புடவை கடையை போட்டு புடவை வியாபாரம் பண்ணி பணம் பார்த்துடலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு அதுல போய் பணத்தை போட்டுட்டு அப்புறமா பணம் திருட்டு போச்சுன்னு சொல்லி புது சண்டை கட்டுறது, இதெல்லாம் நடக்குது. ஏன் இவங்க லாஜிக்கலா ப்ராசஸ் பண்ண மறுக்கிறாங்க? ஒரு இடத்துலையும் படிப்பை தேர்வு செய்யறதுல இருந்து எல்லாத்துலயும் ரொம்ப இன்ஸ்டன்டா ஒரு நிமிஷத்து வீடியோவை பார்த்து ஒருத்தர் பணம் போடுவாங்களா? ஒரு நிமிஷத்து வீடியோவை பார்த்து டாக்டரை செலக்ட் பண்ணுவாங்களா? ஒரு நிமிஷத்து வீடியோவை பார்த்து வக்கீல செலக்ட் பண்றாங்க. பார்த்து ஏன் செலக்ட் பண்றீங்க? நடக்குது இல்ல. ஒரு 50 ரூபா ஒருத்தன் வந்து பிச்சை கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், பசிக்குதுங்க எனக்கு 50 ரூபா பணம் கொடுங்கன்னு பிச்சை கேட்கறான்னா மூளை எவ்வளவு யோசிக்குது. நீ நல்லா தானே இருக்க, 50 ரூபா சம்பாதிக்கும், நீ போய் சொல்ற, இது குடிக்கிறது கேட்கற, சீட்டாட போற, இதெல்லாம் மூளை 1000 கேள்வி கேட்குது இல்ல. எப்படி அங்க மட்டும் கேட்க மாட்டேங்குது? ஏன்னா அதனுடைய வடிவமே என்னன்னு சொன்னா, உங்களை அறிவுபூர்வமா யோசிக்க விடாம மண்டல தட்டி உட்கார வச்சுட்டு உங்களை ரியாக்டிவா இருக்க வைக்கிறது தான் அதோட வேலை. அது வடிவமைக்கப்பட்டதே அதற்கு தான். இவங்க அதுல இருந்து ஒரு கையை அள்ளி சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான். இந்த வீழ்ச்சி 20 வருஷமா ஆரம்பிக்குது. பலரால் ஒரு செய்தியை ஊன்றி நிதானமா கவனிக்க முடியல. இல்ல பெட்டரா இருக்கவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிட்னஸ் இன்ஃபுளுன்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து என்னோட நல்ல பிசிக் நல்லா வச்சிருக்காரு, அவர் வந்து நான் இந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றேன், இந்த கிரியேட்டின் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே நம்மளும் அதை ட்ரை பண்ணலான்றது. நான் அது வந்து எல்லாத்துக்குமே சொல்றேன். ஒரு லாயர் இருக்காருன்னா அவர் இன்னொரு ஃபார்ம் சஜஸ்ட் பண்றாரு, ஒரு டாக்டர் இருக்காரு அவர் இன்னொரு டாக்டரை சஜஸ்ட் பண்ணாருன்ற அந்த 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 மாதிரியான சூழல்ல நம்ம வந்து இவர் ஒரு நல்ல மனிதர் அல்லது அந்த துறையில வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு, இப்போ அவர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர்கிட்ட போறதுன்றது தப்பா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஆனா நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க? இப்போ நீங்க ஒருத்தரை கன்சல்ட் பண்றதுக்கு ஒருத்தட்ட போகலாம். சர்ஜரினா நீங்க இன்னொரு ரவுண்ட் யோசிப்பீங்க, இன்னொருத்தரை கன்சல்ட் பண்ணுவீங்க, 2-3 செக் பாயிண்ட் நீங்க வச்சுதான் பண்ணுவீங்க. பட் இங்க மொத்தமா எடுத்து நீட்டுற அளவுக்கு இருக்குல்ல. ஈவன் இந்த செலக்ஷனே எடுத்துப்போம். நீங்க இந்த ஃபெட்டிக்கே நான் ஒத்துக்கிறேன், சரி ஏடிஎம்கே டிஎம்கே உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அல்லது அந்த நரேட்டிவ் நம்புறீங்க அப்படிங்கிறத ஏத்துக்கலாம். ஏன்னா அவங்க சொல்ற குற்றச்சாட்டு எதுவுமே டிவிக்கு வந்ததுனால மாற போறதுல இன்னும் வேர்ஸ்டா தான் ஆகும். ஆனால் ஒரு இடத்துல நீங்க சஃபர் ஆயிட்டீங்கன்னு சொன்னா நெக்ஸ்ட் சாய்ஸை அப்படியே எடுத்து ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு ஒரு அடிபட்டவனுக்கு பரிசீலனை நிறைய இருக்கணும்ல. ஆனால் இதை ஆதரிக்கிறவங்க பல பேர் என்ன சொன்னாங்க, வெறும் அந்த பரவசத்தை தான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. நல்லா இருக்கும், அண்ணன் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதானே சொன்னாங்க. இது வந்து ஒரு அறிவுபூர்வமான செயல்பாடு இல்லைங்கிறதான் யதார்த்தம். 1000 காரணம் சொல்லலாம், ஒருத்தருக்கு ஒரு காரணம் இருக்கும். தான் பேரம்பேத்தி அழுததுனால செஞ்சிருப்பாங்க, அல்லது இவங்களுக்கே ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், எப்படா இது ரொம்ப கஷ்டமா இருக்கே. எனக்கு தோன்றது என்னன்னு சொன்னா, இந்த மாற்றத்திற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஜனங்க எதுக்கு இது தேவையில்லாத மாநில உரிமை அது இதுன்னெல்லாம் சமூக நீதி எல்லாம் கேஷுவலா வந்தமா குத்துனமா போட்ட குத்துனமா டான்ஸ் ஆடினமா போனமான்னு இருப்போம். லைஃப்பை லைட்டா எடுத்துப்போமே, எதுக்கு காம்ப்ளிகேட் ஆக்கிக்கணும் அப்படின்னு அந்த மனோபாவத்துக்கு ஈல்டானவங்க வேணா போட்டுக்கலாம். இது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? சில சமயம் மூளை செய்யும். இப்போ நீங்க அந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கிட்னாப் பண்ணி வச்சுட்டா, ஒரு ஸ்டாக்ஹோம்ல ஒரு பொண்ணு, ஒரு பணக்காரரோட மில்லியனரோட பொண்ணை கடத்துறாங்க. கடத்தின பிறகு அந்த பொண்ணை ரிகவர் பண்ணிட்டு வர்றாங்க. அதன் பிறகு அந்த கடத்தல் கும்பலோட அந்த பொண்ணு பேங்க்ல கொள்ளை அடிச்ச செய்திகள் வெளியில வந்தது. மூளை என்ன செய்யும்னா, இப்போ ஒருத்தர் கடத்துறாங்க, கடத்திட்டு போகும்போது மூளை என்னென்னலாம் யோசிக்கும்,
நம்மளை அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க, கொலை பண்ணலாம், மேபி ரேப் பண்ணலாம், இது வேறு எந்த வித சாப்பாடு போடாமல் இருக்கலாம், எங்கேயாக்க தண்ணியில் தள்ளி விடலான்னு மூளை நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ள அதை மாற்றுறதுக்குள்ள 1000 விஷயங்களை அது யோசிக்கும். பட் அங்கே போய் நீங்கள் நினச்ச மாதிரி இல்லாமல் அவன் வேலைக்கு சாப்பாடு போடுறான், மரியாதையை உட்கார வச்சுருக்கான், பாத்ரூம் வேணும் போட்டு பாத்ரூம் திறந்து விட்றான், கொஞ்சம் கைண்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எப்பா நம்ம நினச்சதை விட இது நல்லா இருக்குது, பாவம் இவனுக்கு எதாவது மூளை என்ன பண்ணுன்னா ஒரு சர்வைவலுக்காக அப்படி இந்த அவங்களோட கற்பனைக்கும் அவங்க பயத்துக்கும் யதார்த்தத்துக்கும் முரண்பாடு வரும்போது மூளை அவன் பேர்ல ஒரு கரிசனத்தை வந்து டெவலப் பண்ணும். அவன் பக்கமும் நியாயம் தானேன்னு சொல்லி இது வந்து ஒரு பியோர் சர்வைவல் மெக்கானிசம். பலர் வெளியில வந்தோடனே நார்மல் ஆயிடுவாங்க. இப்போ கன்னட நடிகர் ராஜ்குமார் கிட்னாப் பண்ணிட்டு போறாரு, வீரப்பன் கிட்னாப் பண்ணிட்டு போறாரு. ராஜ்குமாரோட லைஃப் ஸ்டைல் என்ன? கர்நாடகாவினுடைய அரசியலை தீர்மானிக்கிற அளவுக்கு வலுவான நடிகர் அவர். ராஜ்குமாரோட லைஃப் ஸ்டைலையும் தொட்டகாஜனோட வீடு அதனுடைய வசதியும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுல வீரப்பனோட பல மாதங்கள் சுத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட். அட்டைப்பூச்சியில இருந்து மழையில இருந்து வெயில் இது எல்லாத்தையும் சகிச்சுக்கணும், இவ்வளவு பயத்தோட வாழ்ந்துட்டு அவர் ரிட்டர்ன் வந்தார். வீரப்பன் சாகிற வரைக்கும் வீரப்பனை பத்தி நெகட்டிவா ஒரு வார்த்தை சொல்லல. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப பாதுகாப்பா பெங்களூர்ல இருந்தார். ஆனாலும் வீரப்பனை பத்தி ஒண்ணு கூட ஒரு நெகட்டிவா சொல்லல. ஏன்னா அவர் எதிர்பார்த்ததுக்கும் வீரப்பன் நடந்துகிட்டதுக்குமான அந்த வேறுபாடு. ரிட்டர்ன் வரும்போது கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க 2 பேரும் அப்படின்றது அந்த சமயத்துல கூட அது கூட ஒரு ஃபேக் இதுவா இருக்கலாம். ஏன்னா போறதுக்குள்ள திரும்ப பிடிச்சி வந்து உட்கார வச்சா என்ன பண்றது? வீரப்பனும் அழுதாரா அவரும் அழுதாரா இருந்திருக்கும். ஒரு தன்னை கடத்தினவன், தனக்கு தான் எதிர்பார்க்காத சிரமத்தை எல்லாம் கொடுத்தவன் அப்படிங்கிறது இருந்தாலும், ஏன்னா அதுக்கப்புறம் நடந்து முட்டி தேஞ்சு போய் அவரு முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி ஆச்சு. செத்த பிறகுதான் ராட்சசன் அவன் அப்படின்னு சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் அது வரைக்கும் சொல்லவே இல்லை. இது ஒரு இப்போ நம்ம மூளை இந்த இடத்துல வந்து என்னடா லைஃபே கஷ்டமா இருக்கு, நம்ம இவனுங்களோட கடந்து போராடி அதுக்கு லைக் கொடுக்க வேண்டியிருக்கு, அது பண்ண வேண்டியிருக்கு, எதுக்கு இந்த தர்த்தம் பிடிச்ச இந்த ஐடியாவை நம்ம தூக்கி சுமக்கணும்? ஏன் ஒரு மாடல் ஸ்டேட்டா இல்லாம தான் இருந்தா என்ன? ஒரு வைப் ஸ்டேட்டா மாறும், ஒரு குத்துப்பாட்டு ஸ்டேட்டா மாறும் அப்படின்னு சொல்லி ஜனங்க, இந்த மிலிட்ரிக்காரங்க அப்பா எல்லாம் ஊரை விட்டு போனா இப்ப பசங்க குடிச்சு கூத்தடிச்சு ரகலை பண்ணுவாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்ல தான் இருக்கு ஸ்டேட். நல்லா யோசிச்சு பாருங்க, எதற்கெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து வாய்ஸ் வந்ததோ அது எதுவுமே இப்ப கிடையாது. இங்க காவிரி பிரச்சனை இருக்கு, சத்தமே இல்லை, விவசாயி தான் கடந்து உயிர் போகுதுன்னு போராடுறான். ஒரு போகமே காலி தொடருங்க. டெல்டாவை தாண்டி இருக்கிற இடங்கள்லையும் இந்த போகம் காலி, ஒன்றும் பெருசா விளையாது. இப்போ நண்பர் ஒருத்தட்ட பேசினேன், அவர் டிராக்டர் விட்டு ஓட்டி முடிச்சிடலான்ட்டு இருக்கேன், இது அறுப்பு கூலி கூட கட்டாது அப்படின்னு புலம்புற லெவலில் இருக்கு. சத்தமே இல்லை தமிழ்நாட்டில். இங்க கரண்ட் இல்லை, அங்க ஃபன் வைப்ல. ஒரு ஏரியால கரண்ட் இல்லை, இவர் வர்றாரு விஜய் வர்றாருன்னு சொன்னோன்னே அப்படியே ஓடுறாங்க மெட்ரோ ஸ்டேஷன்ல அவரை பார்க்கறதுக்கு. வெறும் பாப்புலாரிட்டி, என்ஜாய்மெண்ட், இதை மாதிரியான ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவுக்கு என்டையர் ஸ்டேட் ஒரு 4 மாசத்துல வந்திருக்கு. நீங்க சொல்றபடி இது ஒரு புத்திசாலித்தனம். அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த சேஞ்ச் வந்திருக்குன்னா அவன் கேள்வி கேட்பான், நிறைய கேள்வி கேட்பான். கேள்வி கேட்கலையா? எதுவுமே நடக்கல. என்ன நடக்குது? ஒரு மாரல் பிரஷர். அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நிர்பந்தம் இது வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லுங்க. 1000 பிரச்சனை வருது. மேகதாட் இஷ்யூல இந்த அவர் குரல் கொடுத்த லாக்அப் டெத் இஷ்யூலயே அந்த மாரல் பிரஷரை போட்டாங்க. பட் அவர் பதில் சொல்லல. இல்ல, தேவையில்லைன்னு அவங்க ரொம்ப கிளியர் கட்டா, எனக்கு இந்த ப்ராடக்ட்டுங்க போதும், இந்த சோஷியல் மீடியா ப்ராடக்ட்டுங்க எனக்கு போதும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நம்பிக்கை உருவாக்குறது தான் இவர் வராரு. இது தனுஷுங்கிறது இந்த அரசியல்ல வர்ற ஒரு முகம். ஆனால் இந்த சொசைட்டி ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஸ்கேமர்ஸுக்கான ஒரு சொர்க்கமா மாறி இருக்கும். அப்படித்தான் இருக்க முடியும். எல்லா இடத்துலையும் அது நடக்கும். அவசரக்காரர்கள், கவலைப்படாம ஏமாத்துறவங்க இனிமே ரொம்ப ரொம்ப அதிகமாவாங்க. ஏன்னா அதற்கான எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் நடந்திருக்கு. இது வெளிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த எலெக்ஷன். நான் இந்த எலெக்ஷனுக்காகவே அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லலை. இது மாதிரி 100 விஷயம் நடக்கும். இந்த போக்கு மக்கள்கிட்ட இருக்கிற இந்த கல்ச்சுரல் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த தேர்தல், அவ்வளவுதான். மற்றபடி இது இல்லைன்னா நாளைக்கு நடந்திருக்கும். இதுல ஒருவேளை ஒரு 2-3% அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த நம்பர் கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா மேபி டிஎம்கே இன்னொரு 30 சீட் எடுத்துருந்துச்சுன்னா கூட நம்ம இந்த டேமேஜ் இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டோம். பட் அண்டர் கரண்டா இந்த சேதாரங்கள் நிகழுது. அதை பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை வருது. யார் சொல்றா? லாரன்ஸ் சொல்றாரு, நான் சீனியருங்க, நான் அதுக்கு முன்னாடியே முதல் போட்டேன், ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இருந்து இருக்கேன், நான் அப்பையில இருந்து இருக்கேன், எவ்வளவு பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன், வீடு கட்டி கொடுத்தேன், எனக்கு தானே தகுதி அதிகம். அவரும் அதான் விஜய் தான் சொன்னாரு, நான் அவருக்கு சீனியரு அப்படிங்கிறத அவர் சொன்ன பாயிண்ட்.
விஷால் நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் அரசியலுக்கு வரும், விஷால் பேசுறேன். ஆல்ரெடி ஏதோ கண்டஸ்ட்லாம் பண்ணாரு. இது பண்ணாரு. அப்ப வாங்கின அடியில ஜெயலலிதா பீரியட்ல சூடு வாங்கினது. அதன் பிறகு இல்ல அவருக்கு இந்த இது வரல, அவ்வளவு பெரிய மாஸ் இல்ல. மேபி அந்த அந்த ரசிகர் மன்றத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை இல்லை, அவரோட சக்சஸுல் ஹீரோ இல்லைன்றதுனால நினைக்கிறேன். அவருக்கு அது போச்சு. 2 பேராச்சு. அடுத்து தனுஷ் ஒண்ணு வர்றாரு. இன்னும் பிரதீப் ரங்கநாதனோட கேம்ப் ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு, ரத்த தான முகாம். அப்படியா? பிரதீப் ரங்கநாதனே அவருடைய ரத்த தான முகாம். சிவகார்த்திகேயன் இருக்காரு, அவருக்கும் ரசிகர் மன்றம்லாம் இருக்கு. ஆனா இன்னும் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இருக்க மாதிரி எதுவும் பார்க்கல. ஓகே. பிரதீப் ரங்கநாதனோட ரத்த தான முகாம் அந்த வீடியோவையும் பார்க்க முடிஞ்சது. எவ்வளவு பேர் கிளம்பி இருக்காருன்றது ஆமா சமூக வலைதளங்கள். எல்லாருக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்கணும். அது இல்லாம இருக்கிறது நாம தான் நினைக்கிறேன். ரிட்டையர்மெண்ட் பிளான் இல்லாம இருக்கிறது எந்த பிளானுமே இல்லாம நாம தான் இருக்கோம். இன்னைக்கு நாள் நல்லா இருந்தா தானே ரிட்டையர்மெண்ட் பத்தி நம்ம கவலைப்பட முடியும். நமக்கு இன்னைக்கு நாளைக்கே பிரச்சனையா இருக்குங்கும் போது சரி ஓகே, அது நம்ம குழம்புறதுக்கான இடம் இல்ல, அதுல எடுத்துருவோம். சரியா? இப்போ இது இந்த போக்கு இருக்குல்ல, இது வெறுமனே தனுஷ் கிட்ட அது தெரியுது, அவங்க பாப்புலரா இருக்கிறதுனால நமக்கு தெரியுது ஃபியூச்சர் இருக்கு நமக்கு அப்படின்றது ட்ரூ ஆயிடுச்சு. இந்த வெற்றி அதுக்கான கேட்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்கு. நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் தமிழ்நாட்டுல பிரகாசமா இருக்கு. கஷ்டப்படாமல், அது முக்கியம். ஓகே. ஜஸ்ட் ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், சோஷியல் மீடியா மேனிபுலேஷன். எஸ், அவங்க எல்லாரும் உறுதியா நம்புறாங்க. அதாவது இந்த 35%ங்கிறது ஆல்மோஸ்ட் கூடிய சீக்கிரமே அது 70-80% ஆயிடும். பியோர் என்டர்டைன்மெண்ட் அடிக்ட்டுங்களோட எண்ணிக்கை 70-80% ஆகும். இது நமக்கான காலம் அப்படின்னு நம்புறாங்க. மற்றவர்களோட சைலன்ஸே. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கான நீங்க அவங்க ஃபியூச்சருக்கு நம்புறாங்க, உங்களுடைய கருத்து என்ன? ஃபியூச்சர் இல்ல, அவ்வளவுதான். எல்லா சாம்ராஜ்யங்களும் அழிஞ்சிருக்கு. அது வந்து தமிழ் சமூகம் அழியக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாமே அழியும் ஒரு கட்டத்துல. அண்ட் சொகுசு ஏறுச்சுன்னா இந்த அழிவு வரும். நீங்க அப்படி பார்த்தாலுமே தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த அரசியல் கால அந்த சூழல் எடுத்துட்டாலுமே கூட அதிக சீட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் பொழுது திமுக அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்திருக்காங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு அரசியலுக்கு இடது வலது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அந்த 2 அரசியலுக்கும் ஒரு வாக்கு விழுந்திருக்கு. அந்த வாக்கு தான் ஜாஸ்தி அப்படின்றதையும் தொடக்க தரிசனத்தை நம்ம பார்த்தோம்ல. எல்லாரும் அது பாமக ஓட்டு போடுறாங்கன்னே வச்சுக்கலாம். பாமக ஓட்டு போடுறவன் அவன் வந்து ஒரு விஷயத்த நம்புறான், அவன் சாதியை நம்புறான் கூட, அதுக்காக வாக்கு செலுத்திருக்கான். ஒரு பாஜக எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு, அவங்க ஒரு மதத்திற்கு வாக்கு செலுத்திருக்காங்க கூட வச்சுப்போம், அப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இடது வலது அப்படின்ற ஒரு கருத்தியலுக்கு 107 வாக்குகள் வந்து இடதும் இல்ல வலதும் இல்ல எல்லாத்தையும் கலந்து போட்டுருக்காங்க அப்படின்னு வச்சாலும் கூட இன்னொன்னு ஒரு பாலிடிக்ஸ்க்காக தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் விழுந்திருக்கு. அப்போ நம்ம மொத்தமா நம்ம வந்து ஒரு அழிவு காலத்துல இருக்கோன்றது நோக்கி இன்னொன்னு நான் ஆட் பண்றேன். என்னன்னா இப்ப ரீசெண்டா காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் தமிழ்நாட்டுல நடக்கிறத நம்ம பார்த்தோம். பாடல்ல தான் அதை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பல இளைஞர்கள் வந்து அங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருந்த சமயம் இருந்தது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான், குறிப்பா ஜென்ஜி நிறைய பேர் இருந்தாங்க. அங்க வந்து பேசின பல தலைவர்கள் இன்னும் அங்கிருந்து வந்தவங்க ஷேர் பண்ணாங்க அவங்களுடைய கருத்து. ஏன் நீட் வாங்கலாம் பேசினாங்க. பேசும்போது அவங்க சொன்னது எலெக்ஷன் முடிஞ்சு வந்து ஒரே மன உளைச்சலா இருந்தது. நீங்க கூட வீடியோ போட்டிருக்கீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஒரே மன உளைச்சலா இருந்தது. இவங்கெல்லாம் பார்த்த அப்புறம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரைட், ஓகே, ஜனநாயகம் படத்துக்கு போறவன் இருக்கான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் நீட்டுக்காக இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு ரிலீஃபா இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் பேச அதை பார்க்க முடியும். இப்ப சைமல்டேனியஸா இதுவும் நடந்துட்டு தானே இருக்கு. அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்பெசிமென் தான் நான் நம்புறேன். இதெல்லாம் ஒரு ரேர் பீஸ்ங்க இவங்க வந்திருக்குது. பட் மெஜாரிட்டி இதுல தான் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த செக்ஷன் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒப்பீட்டளவில் அதிகம் இந்த என்டர்டைன்மெண்ட் அடிக்ட்டுகளோட. ஏன்னா நான் பார்க்குற ஆட்களோட வெளியில இருக்கிற சிலரோட ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓவர்லோட தாங்க முடியாம அவங்க தங்களுடைய இதை வந்து மாத்துறாங்க. இப்படிதான் இருந்துட்டு போட்டோம், என்னப்ப வலுக்கட்டாயமா நம்புறாங்க. ஒரு யூனியன் லீடர் ஒருத்தரோட அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்குறேன். முன்பு வரை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ வந்து ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறாரு. இந்த குரூப் வளர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமா எனக்கு தெரியுது. சீரியஸ்னஸ் இல்லாத, சொகுசா வாழ்க்கைப்பட்ட, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க அவசியம் இல்லாத அல்லது எடுக்க விரும்பாதவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நாள் வந்து நம்ம அந்த ஸ்பெசிமனை பார்த்துட்டு ஒரு சின்ன சங்க ஒரு எக்கோ சாம்பர்ல இருந்துட்டோமா? எக்ஸாக்ட்லி இதே தான் நடந்தது. அதாவது நாம எல்லாரும் நம்மள மாதிரி இருக்கிற எக்கோ சாம்பர்ல இருந்து பார்க்கும்போது மெஜாரிட்டி சென்சிபிளா இருக்காங்க, ஒரு செக்ஷன் தேவையில்லாம வைப் பண்ணிட்டு இருக்காங்க, நாம அவங்கள கிண்டல் பண்ணோம். பட் அந்த எக்கோ சாம்பர் தான் ரியல் மெஜாரிட்டியா இருந்திருக்கு. அப்போ இது எப்படி சாதாரணமா இத சரி இந்த இதான் சிஸ்டம், இதான் பிரச்சனைன்றதை ஐடென்டிஃபை பண்ணோமாங்கிறது ஒண்ணு.
நான் சொல்றதுனால சரின்னு இல்லை, பட் சொல்றேன் பிரச்சனை இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணல, அதை சரி செய்யறதுக்கான எஃபர்ட் எடுக்கலைன்னா இந்த செக்ஷன் வளராம என்ன செய்யும்? இவருக்கு குறையலாம், ஆல்டர்னேட்டா இந்த 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 மாதிரி இருக்கிறவங்க அதை இன்னொரு நடிகர் தானே அவங்க போவாங்க. இப்போ இவர் வந்து சொன்னது செய்யல, இப்போ என் வீட்டை இடிச்சிட்டாங்க, எனக்கு கரண்ட் பில் 17,000 ரூபாய் வந்திருக்கு அப்படிங்கிறவன் அந்த இடத்துல இருந்து மாறலாம். ரைட், அது ஏற்றுக்கக்கூடியது. எல்லா இதுவும் அன்பாப்புலர் ஆகும், இதை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது, வெறும் பிஆர் கம்பெனியை மட்டும் வச்சு ஓட்ட முடியாது. மோடிக்கு ஒரு லைஃப் இருந்தது, ஒரு பெரிய ஹனிமூன் பீரியட் இருந்தது பொலிட்டிக்கலா. இவருக்கு அது இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா தொடுற இடம் எல்லாத்துலேயுமே பிரச்சனை தான். இன்னுமே ஒரு செக்ஷன், அதாவது கிளாஸ் வைஸ் சொல்றேன், ஒர்க்கிங் கிளாஸ்ல சரி, அல்லது ஒயிட் காலர் ஜாப், அல்லது விவசாயிகள், அல்லது சிறு தொழில் செய்யறவங்கன்னு எந்த செக்ஷனும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் அடுத்த 5-10 வருஷத்துக்கு கிடையாது இந்தியாவில். நீங்க இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு பலனை பார்க்கறதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். மேபி ஒரு இதுக்கு 10 வருஷம் கூட டெவலப்மெண்ட் ஆகலாம். எதுவுமே எஜுகேஷன்ல இருந்து மற்ற வேலையில இருந்து சுற்றுச்சூழல்ல இருந்து எல்லாமே டேமேஜ் ஆகிருக்குங்கும் போது விஜய் வந்திருக்கிறது வந்து அவ்வளவு சொகுசான ஒரு நேரம் கிடையாது. தூங்கி எந்திரிச்சா ஒரு பிரச்சனையோட தான் அரசாங்கம் விடிய போகுது. இவங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி முழுக்கவே எதை நம்பி இருக்கு? இந்த பிஆர் எக்ஸசைஸ், மேனிப்புலேஷன், ஃபேக் நியூஸ், இதை நம்பி தான் இருக்கு. அப்படிங்கும்போது இது ரொம்ப நாள் எடுபடுங்கிறது நம்புறதுக்கு இல்லை. ஆனாலும் இந்த மக்களோட அல்லது ஒரு பகுதி மக்களோட அந்த என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷனை நாம் எதிர்கொள்வதற்கான வழிகள் இல்லைங்கும் போது அது எப்படி குறையும்? அவங்க இன்னொரு நடிகர்கிட்ட தான் போவாங்க. இது கஷ்டமா இருக்குல்ல? ஏன் என்கிட்ட வளவளன்னு பேசுற? சிம்பிளா முடி. 2 நிமிஷத்துல முடினா 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் கத்தர முடியாதுல்ல. கண்ணுக்கு மூக்குக்கு ஸ்ப்ரே அடிக்கிறதுனா அது 1 நிமிஷத்துல ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிடலாம். மூக்குல சர்ஜரி பண்ணணும்னா அது ஒரு 1/2 நாள் ஆகும். உங்களுடைய தேவையை பொறுத்து அதற்கான நேரம் கொடுக்கணும். நேரம் கொடுக்க தயாரா இல்லைங்கும் போது அந்த இடத்துல என்ன வளரும்? ரொம்ப எளிமையான கணக்கு இது. இது வெறுமனே நடிகர்கள் வழியா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஆனால் வேறொரு இடத்துல எப்படி அடுத்தவங்க கிட்ட இருந்து அடுத்தவங்களை மேனிப்புலேட் பண்றது, அடுத்தவங்களை நம்ம லாபகரமா பயன்படுத்திக்கிறதுங்கிற போக்கு வந்து ஒட்டுமொத்த உலகத்துல ரொம்ப அக்ரஸிவா நடந்துட்டு இருக்கு. இரக்கம், இந்த மாதிரியான நியாயமான உணர்வுகள், மனித உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா வேனிஷ் ஆகிட்டே இருக்கு. இப்போ ட்ரம்ப் இதுல ஈரான் வார்ல உரையாடல் பெரும்பாலும் கவனிச்சிங்கன்னா சண்டை யார் லீட் எடுக்கிறா, எங்க எவ்வளவு டேமேஜ் இருக்கு, யாருக்கிட்ட எவ்வளவு ஆயுதங்கள் இருக்குங்கிறதான் வருது. இப்போ கூட சமாதானத்தை வந்து ஒரு அரித்மேட்டிக்கலா தான் நம்ம கணக்கிடுறோம். பெட்ரோல் விலை குறையும், இவங்களுக்கு இந்த அட்வான்டேஜ், அவங்களுக்கு இந்த அட்வான்டேஜுங்கிறது தான் இருக்கு. பட் இன்னொரு நாட்டுக்குள்ள ஒரு நாடு பூந்து அவங்க லீடரை கொலை பண்ணது இது அநியாயம் அப்படிங்கிற பேச்சு அநேகமா இல்லை. எது ஒன்னையும் லாப நட்டத்தோடு பார்க்கிற கண்ணோட்டத்துக்கு உலகம் கிட்டத்தட்ட தயாராயிருக்கு. அங்க இப்ப இன்னைக்கு கவனிச்சிங்கன்னா இந்த வார் வேறொரு இடத்துல எஸ்கலேட் ஆகுது, இன்னும் பெருசாகுது. சவுதி மற்றும் UAE போன்ற நாடுகள் வந்து அமெரிக்காவோட ஜாயின் பண்றாங்க. அந்த பக்கம் உக்ரைன் ஈரானோட ஒரு ஷிப் கப்பல் அடிக்கிறாங்க. உக்ரைன் இந்தியாவோட ஒரு கப்பல் அடிக்குது. மாலுமிகள் கொல்லப்படுறாங்க. இந்த வார் வந்து ஏதோ வீடியோ கேம் ஆடுற மாதிரி இந்த வார் எக்ஸ்டெண்ட் ஆகுது. கேட்பார் இல்ல, ஒரு காலத்துல ரொம்ப சாதாரண விஷயங்களுக்கு அக்லக்குன்னு ஒருவர் அடிச்சு கொல்லப்பட்டதற்கு எதிராக தமிழ்நாட்டுல மாவட்ட வாரியா போராட்டம் நடந்துச்சு. எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்துக்கு இங்க நடந்தது போராட்டம். உலகத்துல எங்கேயோ நடக்கிற ஒண்ணுக்காக நம்ம போராடின வரலாறு நமக்கு உண்டு. காசாவுக்காக போராட்டங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுங்க, எப்படி அது போச்சு? இதுக்கு நான் இவரை குறை சொல்ல மாட்டேன். இது விஜய்க்கு காசான்னா என்னன்னு கூட தெரியும். சிம்பாலிசம் தான் விஜய். ஆமா, பிரச்சனை வந்து வேற பிரச்சனை வெளிப்பட்ட ஒரு இடம் இது போகுது இல்ல. அண்ட் சீட்டிங் வந்து ரொம்ப காமனா இருக்கு. நீங்க ஒண்ணு வேண்டாம், ஒரு வாரத்து பேப்பரை எடுத்து வச்சு பாருங்க. அதுல நடக்கிற குற்றங்கள் அது எவ்வளவு ஒரு ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ்னால நடக்குதுன்னு பாருங்க, அல்லது சாதாரண மனிதர்களால் நடக்குதுன்னு பாருங்க. சீட்டிங் வந்து ஒரு ரொம்ப காமனா தெருவுக்கு தெருவு நடக்கிறதாயிடுச்சு. சிம்பிள் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு நேத்து முந்தா நாள் ஒரு சம்பவம். யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்றான், மொட்டை அடிச்சிங்கன்னா 15,000 ரூபாய் பணம் தர்றேன்னு. ரெண்டு பெண்கள் மொட்டை அடிக்கிறாங்க. கொரோனா சம்பந்தப்பட்ட சொல்லிருக்காங்க. கொரோனா வருது, மொட்டை அடிச்சுட்டா கொரோனா வராது, கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த நான் வண்டியில வந்துகிட்டே இருக்கேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மொட்டை அடிக்கிற 20 பேருக்கு தான் பணம் இருக்கான். இவங்க 2 பேர் மொட்டை அடிச்சு 18 பேரை லைன்ல நிறுத்திருக்காங்க. ஏமாத்துறத பத்தி ஒருத்தருக்கு கவலை இல்ல, எங்க மிஸ் ஆயிடுமோன்னு ஏமாறுறதுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப தயாரா இருக்கும். வெயிட் பண்றது அந்த பொறுமையே இல்லாம சுத்தமா கிடையாது. அண்ட் மோர் ஓவர், எதை வேணா செய், பணம் வருதா ஓகே,
இந்த இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் அவங்க நடிக்கிறாங்கங்கிறது வேற ஒரு, அதாவது அவங்க இந்த செயல்ல சிலர் ஈடுபடுறாங்கங்கிறது அல்ல பிரச்சனை. அது ரொம்ப இயல்பா பார்க்கறதுக்கு மற்றவர்கள் தயாராகிறாங்க. அந்த எண்ணிக்கை எக்கச்சக்கமாகுது. சப்ஸ்கிரிப்ஷன் போடுறதோ அல்லது தன்னுடைய பார்ட்னரை அவங்கள வந்து ஒரு செக்ஷுவலா ஸ்டிமுலேட் பண்ற மாதிரியான காட்சிகள்ல படம் பிடிக்கிறதுக்கோ குடும்பங்கள் தயங்குறது இல்லை. தான் பிரச்சனையை வந்து ஒரு மெட்டீரியலா, ஒரு செல்லபிள் மெட்டீரியலா மாத்துறது குறித்து கவலைப்படாதவர்கள் ஒரு ஆண்டர்பிரனர் மாதிரி டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இயல்பா இப்ப இந்த சொசைட்டில வளர்ற குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க இப்ப பாக்குற குழந்தைங்க ரைட், இதெல்லாம் நார்மலா தான் நினைப்பாங்க. நான் ஒரு செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கூட நடந்த ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று இருந்தது. அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கான அதுல சும்மா நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசினேன், அவ்வளவுதான். அவங்க கூட அவங்களோட இதை பத்தி பேசுறது தான், ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி தான் போனது. அங்க ஒரு பொண்ணு, மற்ற எல்லாரும் ஒரு 50 வயசுல கல்யாணம் ஆன பிறகு அல்லது 25-20 வயசுக்கு பிறகு உலகத்தை ஓரளவு பார்த்த பிறகு பாலியல் தொழிலுக்கு வந்த பல பேர் எப்படியாவது இந்த கர்மத்துல இருந்து வெளியில வந்தா போதும் அப்படின்னு பேசினாங்க. 12 வயசுல இந்த தொழிலுக்கு வந்த ஒரு பொண்ணு, அது ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் இல்லை. அவங்க அப்பா விட்டுட்டு போயிடுறாரு. அவங்க அம்மா நடமாட முடியாத அளவுக்கு பிசிக்கலி சேலஞ்சு. 2 பேர் தம்பி தங்கைங்க 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு சாப்பாடு இல்லை, வீட்டில் இருக்காங்க குடிசையில, சாப்பாடு வழியில். அம்மாவுக்கு விஷுவலி சேலஞ்சு அம்மா, அவங்களால வெளியில போய் எதுவும் வேலை பார்க்க முடியாது, அதான் நிற்கிறாங்க. பக்கத்து வீட்டு ஒரு லேடி இந்த பெண்ணை வா உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு கூட்டிட்டு போய் பாலியல் தொழிலில் தள்ளுறாங்க. முதல் முறை போன போதே ரொம்ப வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பொண்ணுக்கு 8-9 பேர் அபியூஸ் பண்றாங்க. ப்ளீடிங் நிற்கிறதுக்கே அவங்களுக்கு 2 மாசம் ஆயிருக்கு. இந்த பக்கத்து வீட்டு அம்மா தான் ஏதோ அந்த கூட்டிட்டு போன ஆள் தான் ஏதோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உங்க சாப்பாட்டுக்கு. அதன் பிறகு முழுக்க இந்த பொண்ணு இந்த பாலியல் தொழிலுக்கு வந்தாச்சு. மற்ற எல்லாரும் எப்படியாவது வெளியில வந்துடலான்னு பேசின போது இவங்க அந்த ஸ்டேஜ்லேயே கேட்ட கேள்விதான், நான் ஏங்க வரணும்? ஏன், எனக்கு என்ன பிரச்சனை? நான் இங்க நல்லா தான் இருக்கேன், எனக்கு வருது, சாப்பாடு இருக்கு, வாழ்றேன், எனக்கு என்ன கஷ்டம்? நீ ஏன்டா வேலை மெனக்கிட்ட வந்து எங்களை திருத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னு நடத்துறவங்களை பார்த்து கேட்கறாங்க. ஏன்டான்னு இல்லை, அவங்க ஏன் வந்தாங்கன்னா அங்க வர்றவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு பணம் 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்றதுனால பகல்ல தானே இருக்கும், போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கூட வர்றாங்க. ஏன் அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே தெரியலன்னா, 12 வயசுல இந்த தொழிலுக்கு அவங்க வரும்போது உலகமே அப்படிதான் இருக்கும் போல இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வேலை இதானே அப்படின்னு இது அடாப்ட் ஆகுற மாதிரி ஒரு தரப்பு பை சாய்ஸ் இந்த ஸ்டூபிடிட்டிக்குள்ள உள்ள வரலாம். அடுத்த செக்ஷனுக்கு இதானே நார்மல். அம்மா பூட்டி வச்ச குதிரை ஒன்று பாட்டுக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாங்கும் போது மகளுக்கு அது நார்மலா, அதுதான் லைஃப்ன்ற மாதிரி தெரியலாம், வாய்ப்பு இருக்கு. மகனுக்கு நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இதை தப்புன்னு சொல்லலை. பட் பிரச்சனை என்னன்னா, லைஃப்னா எவ்வளவுதான், ஒரு ரீல் போடுவோம், ஒரு டூர் போவோம், என்ஜாய் பண்ணுவோம், சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நிறைய நியூஸை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட் மட்டும் லைஃபுக்கு போதும் அப்படிங்கிறதுக்கு அந்த கண்ணோட்டம் சமூகத்துல பரவி இருக்கா இல்லையா? அதை நம்ம சர்வே எடுத்தோம்னா பலரும் அதை ஒத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நாம அதுல ப்ராக்ரஸ்ன்னு ஒன்று எங்க இருந்து எதிர்பார்க்க முடியும்? ப்ராக்ரஸ் நடக்கணும்னா 2 தான், வயிறு காஞ்சா நடக்கும். எப்படி நார்த் இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில வர்றாங்க? இதே மிடில் கிளாஸ் தானே. ஆனா அங்க வருஷ கணக்குல போராடி வயிறு காஞ்சு போட்டித் தேர்வுகளை எழுதி கிடைக்காம இனி எதிர்காலம் இல்லைங்கும் போது, எப்படியோ நான் வீட்டுல இருந்தா மட்டும் என்ன வாழ போறேன்னா, வா உங்ககிட்ட அடி வாங்குறேன், நம்ம அப்பதான் வர்றான். நீங்க அந்த மாதிரி ஒரு வயிறு காயும் போதுதான் இவங்களுக்கு அந்த எண்ணம் வரலாம். அதர்வைஸ் கம்ஃபர்ட் டிசிப்ளினை கொண்டுடும். சிம்பிள். எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குற பசங்க, அதாவது அதீத வசதி இருக்கிற பசங்க. இன்னொன்னு கைண்ட்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே பயிற்சியினால வர்றது. சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க வேணா நேரா போங்க, விஐடியோ அல்லது ஐஐடி மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்ல ரேண்டமா ஒரு 10 பேர் எடுங்க. அவங்களுக்கு இருக்கிற கைண்ட்னஸ், மற்றவங்க பேர்ல இருக்கிற அக்கறை, இது எல்லாத்தையும் மெஷர் பண்ண முடியும், டூல் அதுக்கு இருக்கும். அதே நீங்க வந்து எம்எம்சியில வந்து பாருங்க, எல்லாருமே ஒரே சோஷியல் பேக்ரவுண்ட்ல, சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. எம்எம்சி மாதிரி ஒரு காலேஜில் இருக்கிறவனுக்கு கைண்ட்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அவன் வாழ்க்கையில கஷ்டத்தை பார்க்குறான். கஷ்டப்படுறவங்கள அட்டன் பண்றது அவர்களுக்கு ஒரு கடமையா இருக்கு. அப்போ இயல்புல அவங்க ஓரளவு இரக்க மனசோட, அடுத்தவங்களை பத்தி அக்கறையோட, அடுத்தவனோட சிரமத்தை தீக்கிறது நம்ம பொறுப்புன்றதோட வருவான். எங்க இருந்து வருது? டிஃபால்ட்டா டிஎன்ஏல இருந்தெல்லாம் வர்றது இல்லை, இது பிராக்டிஸ்ல இருந்து வருது. அப்போ இப்படி ஒரு பிராக்டிஸே இல்லாம ஒரு சொசைட்டியை விட்டுட்டு அதுல இருந்து ஒரு மேம்பாட்டை எப்படி எதிர்பார்க்க முடியும்? தனுஷ் தான் வருவாரு, அடுத்த சிவகார்த்திகேயன் வரலாம். அப்போ பெஸ்ட் ஆக்டர் யாரு, நல்ல டான்சர் யாருன்னு வேணா நம்ம பண்ணலாம். தனுஷ்ட இருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு நல்ல ஆக்டர் அவர். ஸோ நல்ல ஆக்டருக்கு மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு கம்மி.
இப்போ பாடாது நடிக்கவே தெரியாதவங்களுக்கு தான் தலைவராகிற வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இது வரைக்குமான அசஸ்மெண்ட். மேபி அந்த அந்த ரூலை தனுஷ் பிரேக் பண்ணாருன்னா மகிழ்ச்சி. நல்ல நடிகருக்கும் வெறும் டான்ஸ் இல்லை, நல்ல நடிக்கிறவங்களுக்கும் நல்ல நடிகனுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மேபி அவர் ப்ரூவ் பண்ணலாமா இருக்கும். நான் இது கொஞ்சம் ஒரு வார்னிங்காக தான் சொல்றேன். இது வெறுமனே பொலிட்டிக்கலா மட்டும் இல்லை, பாலிடிக்ஸுங்கிற ஒரு விஷயத்திலே உங்களால் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியுதுன்னா நீங்க கல்யாணத்துல அதான் அந்த ரிஸ்க் தான் எடுப்பீங்க, வேலையில அந்த ரிஸ்க் தான். இந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம இவ்வளவு பேசுறோம், வெளிப்படையாக மற்ற பார்ட்டிஸ் வச்சுப்போம், இவ்வளவு நாட்கள் அதிகாரத்தை சுவைத்த கட்சிகள், அவங்க இது எதையுமே ஸ்டடி பண்ணாமல் இது எதையுமே பார்க்காம விட்டாங்களா? இல்ல அவங்களுக்கே வாக்கு செலுத்தும் போது நமக்கு இதெல்லாம் தெரியலையா? இல்ல ஓட்டு போடுறதுக்கு முன்னால எனக்கு தெரிஞ்சு பலர் வந்து ஒரு சீக்ரெட்டா தான் இருந்தாங்க. குடிக்க போகும்போது யாரும் தைரியமா நான் வைன் ஷாப்புக்கு போறேன்ட்டு போக மாட்டாங்கல்ல, அது சில பேர் தான் போவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு மனோநிலையில இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பலர் அதை வெளிப்படுத்தல, ஒரு கூச்சம் இருந்தது. ஐயா அப்படி ஒரு கவனமா முக்காடு போட்டு மறைச்சிக்கிட்டு குடிக்க போற மாதிரி ஓட்டிங்க்கு போயிருக்காங்க. இப்போ அவங்க வெளியில வந்து பேசுறாங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம் பாரு, கெத்த பாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பட் முன்பு அதற்கான ட்ரேசஸ் தெரியல. ஒரு டேஞ்சர் வருதுங்கிற அளவுல பல பேர் அவேரா இருந்தாங்க. நிறைய பேர் இதை ப்ரெடிக்ட் பண்ணவங்க பல பேர் 25% வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு, சென்னையில 30% வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் சொன்னாங்க. பட் இப்படி இப்படி பெரட்டுற அளவுக்கு போகுன்றதை எதிர்பார்க்கல. அதான் அது நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, பலர் உள்ளீடா அந்த ஆசையை வச்சிருந்துட்டு ஒரு ஃபண்ணுக்கு யாருக்கும் தெரியாம ஒரு ரவுண்டு குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான மனோநிலையில போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரிப்பேர் எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை. இந்த டேமேஜை அடுத்த 5 வருஷம் நம்ம வேர்ஸ்ட் டேமேஜுக்கு தயாராகிக்கிற தவிர ஒரு வழி இல்லை. ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத ஒருத்தனால ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கவே முடியாது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு ப்ராசஸ் தப்பா இருந்தா ப்ராடக்ட் தப்பா தான் இருக்கும். சிம்பிள். அப்பாவிகள் தேர்ந்தெடுத்தாங்கிறதுனாலயோ, அப்பாவிகள் ப்ரெஸ் பண்ணாங்கிறதுனால, அப்பாவிகள் பத்த வச்சாங்கன்றதுனால வெடிக்காம இருக்க போதில்லை. நல்லவனா கெட்டவனு நீங்க அதை அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான டேமேஜ் வரதான் செய்யும். அதுல ஒன்றும் குழப்பம்லாம் இல்லை. அதை ஒன்றும் பெருசா ரியலைஸ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷம் ஆயிடும். அதுல எல்லாம் குழப்பம் இல்லை. இது தனுஷை போல இன்னொருத்தர் இந்த ஆசைப்பட்டு வருபவர்கள் வெறுமனே சினிமாவில் மட்டும் இருக்காது. அந்த புடவை எக்ஸ்போ போடுற மாதிரி, சேல் போடுற மாதிரியான அந்த ஒரு சீட்டிங் நடக்கும், மற்ற வகையான சீட்டிங் நடக்கும். ஈவன் எனக்கு தெரிஞ்சு மக்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கே வீழ்ந்து கிடக்கு. அதுல இப்படியான சீரியஸ் டேமேஜோட தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஒருவேளை விஜய் வரலன்னாலும் இதை தான் பேசியிருப்போம். அதற்கான எல்லா அடிப்படை காரணங்களும் அது இருந்தது. நான் பல வீடியோஸ்ல நிறைய இதை பத்தி பேசியிருக்கோம். வாய்ப்பு இருக்கவங்க போய் செக் பண்ணி பார்க்கட்டும். மற்ற துறைகள்ல டேமேஜ் இருக்கு அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். பொலிட்டிக்கலாவே இப்படி ஒரு பெரிய டேமேஜ் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்து இனிமே வரக்கூடியவர்களையும் நம்ம தடுக்க முடியாது. வந்திருக்கவங்க வந்துட்டாங்க, அது ஒரு கேட் ஓபன் பண்ணிருக்கு. நீ தனுஷ் வரலாம், பிரதீப் ரங்கநாதன் வரலாம், சிவகார்த்திகேயன் வரலாம், விஷால் வரலாம், யார் வேணா வரலாம். அதுக்கான கேட்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்களும் அதற்கான சமிக்கைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் சமூகம் வந்து இன்னைக்கு மாறி இருக்கிறதுக்கு சோவியத் உருவானது ஒரு முக்கியமான காரணம். லெனின் இருந்தாரு, ஸ்டாலின் இருந்தாரு. அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்துச்சு. சமூகத்தை மாத்தணும், சமூகம் சரியா இல்லை, சமூகத்தை மாத்தணும், மக்கள் வந்து ரொம்ப அப்பாவியா இருக்காங்க, மக்கள் ரொம்ப சுரண்டப்படுறாங்க அப்படின்ற கோவத்துல இருந்துதான் எல்லாமே நடக்குது. இப்ப தமிழ்நாட்டுல கூட நம்ம எடுத்துக்கலாம். பெரியார் வந்ததுக்கு, அம்பேத்கர் வந்ததுக்கு, எல்லாரும் வந்ததுக்கும் காரணம்ன்றது பொலிட்டிக்கல் வில். அவங்க வந்து அவங்களுக்கு அதிகாரம் வந்தது அதெல்லாம் செகண்டா இருந்தாலும் கூட அவங்களுடைய அடிப்படை விஷயம் மக்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு, மக்களோட வாழ்க்கையை நம்ம மாத்தணும் அப்படின்றதுதான் பேசு. அதுக்குதான் எல்லா தலைவர்களும் வந்திருக்காங்க. நமக்கு வந்திருக்க சட்டங்கள், இடஒதுக்கீடு, இனி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க பல பர்க்ஸ்க்கான காரணம் வந்து அந்த தலைவர்களும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் வில்லும் தான் காரணம். இப்ப இன்னைக்கு எந்த பொலிட்டிக்கல் வில்லுமே இல்லாம ஒருத்தர் தலைமை இடத்துல உட்காரும் பொழுது, அவர்கள் கீழே ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது மக்களுடைய வாழ்க்கை அப்படின்றது என்னவாக மாறும்? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த இடத்துல போய் நான் உட்காந்துட்டேன் அப்படின்றதுனால பொலிட்டிக்கல் வில் வந்துருமா? அதுவும் ஒரு கேள்வி. எனக்கு வந்து நான் ஆசைலாம் படல, ஏதோ ஒரு சூழல் வந்து என்ன உட்கார வச்சிருச்சு அப்படின்ற அந்த இடத்துக்கு போன அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் வில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது ஒரு நடக்காதுன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நீங்க ஒரு விஷயம் உங்களை கொண்டு வந்து மடியில போட்டா அது பெரிய திருப்தியை கொடுக்காது. அதுக்காக உழைக்கணுங்கிற அவசியம்லாம் இருக்காது. ரெண்டாவது, இதுல இருக்க பெரிய பிரச்சனை ஒண்ணு என்னன்னா, கம்ஃபர்ட் தான் மனித மூளையோட பிரதான நோக்கம். இது அது கட்டுப்பாட்டுல இருந்த வரைக்கும் அதுல இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து நல்லபடியா இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு பொருளை தோல்ல தூக்கிட்டு போறது கஷ்டம். அந்த கஷ்டத்தை குறைக்கணும், அதுல ஒரு கம்ஃபர்டபுளா என் பொருளை நகர்த்தணும்னு மனிதன் விரும்பியதனுடைய விளைவு தான் சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான். ஒரு சக்கரத்தை வச்சு ஒரு வண்டியில வச்சு தள்ளிட்டு போலாம்.
இந்த இடத்துல டெய்லி வேலை செய்ய வேண்டியிருக்கு. வேற ஒரு ஊர்ல இன்னும் வளமான ஒரு பகுதிக்கு நான் நகர்ந்து போனேன்னா நான் கஷ்டப்படாம எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் மனுஷன் நகர்ந்து போனான். என்னால இதை போய் படம் வரைஞ்சு விளக்க கஷ்டமா இருக்கு. குகை ஓவியங்கள்லாம் இருக்குல்ல, ஏன்னா என்னோட திறமை காட்டுறது கஷ்டமா இருக்கு. எழுத்துன்னு ஒண்ணு இருந்ததுன்னா எனக்கு சொல்றது ஈஸி, சொல்லுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா சொல்றது ஈஸி. இது இப்படித்தான் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. தூரத்துல இருக்கவங்கள்ட்ட பேசுறதுக்கு வழி இல்லை. சில எக்ஸ்பெரிமெண்ட் நடந்ததா உண்மையான எனக்கு தெரியாது, அக்பர் இதுல நடந்ததான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நியூஸ் எஸ் நோக்கு ஒரு மெசேஜ், இங்க ஒருத்தன் பெல் அடிப்பான், தூரத்துல ஒருத்தர் அந்த சத்தம் கேட்டு இன்னொருத்தர் பெல் அடிப்பாங்க, அப்படி வந்து சேர்ந்ததா உண்மையான எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய நடந்திருக்கு. கொரியரை செங்கிஸ்கான் தான் ஆரம்பிக்கிறாரு, கொரியர் சர்வீஸை. அந்த மாதிரியான கொரியர் சர்வீஸ் லைக் ட்ரேடை வந்து ரொம்ப இலகுவாக்குறது. இப்படி ஒண்ணு எங்க இருந்து வருது? அது சோம்பேறியா இருக்கணுங்கிற உள்ளார்ந்த விருப்பம் தான். எல்லாமே எனக்கு வேணுங்கிற விருப்பத்திலிருந்து தான் இதெல்லாமே டெவலப் ஆகுது. பொது நலம்ங்கிறது வந்து என்னன்னா கோர் ஹியூமன் பிஹேவியருக்கு எதிரான ஒரு நடவடிக்கை டு a certain extent. அதை செஞ்சு பண்ணாங்க. எதனால அது நடந்தது? அது லெனினோ இவங்களோ எல்லாருக்குமானது என்ன நடந்துச்சுன்னா, என்டர்டைன்மெண்ட் வந்து ரொம்ப லிமிட்டடா இருந்தது. ஸோ அவர்கள் எல்லாத்துக்கும் தன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு செயலை செய்து முடிப்பதன் வாயிலாக அவங்க தன்னோட டோபமைன் ஷூட்டப்பை எக்ஸ்பீரியன்ஸ் உணர்ந்தாங்க. அது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்காக ஒருத்தனும் ஒரு வகையில பிறருக்கான தான் வேலையை செஞ்சான். படம் வரைகிறவங்களா இருக்கட்டும், ஊசியை ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கட்டும், அவர்கள் எல்லோரும் தங்களுடைய திருப்தியை, மகிழ்ச்சியை தங்களோட செயல்பாடுல கிடைச்சது. இன்னைக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் சப்ளையருங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உட்கார்ந்த இடத்துலயே எருவு மாடு மாதிரி ஒரு இடத்துல நின்றுகிட்டு என்டர்டைன்மெண்ட்டை கன்சியூம் பண்றதுக்கான ஒரு வாசலை திறந்திருக்காங்க. உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் செய்ய முடியுங்கும் போது அந்த மூளை கம்ஃபர்ட்டை விரும்புற அந்த மூளை எப்படி போய் ஒரு வேலை செய்யும்? இப்போ இந்த சிக்கல் இந்த இடத்துல தான் வருதுன்றது என்னோடது. அப்படி இருக்கும்போது அது அவ்வளவு சுலபத்துல மாறாது. அதிலிருந்து வருபவர்கள் மேற்கொண்டு யாரும் ஒரு நிர்பந்தத்தினால வந்தாலும் கூட பழைய கிரியேட்டிவிட்டியோ அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல உருவாக்க முடியாது. 20-21 வயசு வரைக்கும் ரொம்ப சொகுசா வளர்த்த பையனோ ஒரு நீயா நானால ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. ஒரு அப்பா சொல்றாரு, ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்காவது என் பையன் பொறுப்பா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இந்த பக்கம் ப்ராபப்ளி அவங்க மனைவியா இருக்கலாம், மருமகள், அந்த பையனோட ஒய்ஃப் மாதிரி தெரியுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கல்யாணத்து வரைக்கும் நீ பையனை சொகுசா வளர்த்துட்டு இப்ப போய் வேலைக்கு போனா பையன் எப்படி போவான்? அவர் என்ன கேட்கிறாருன்னா, 10 கோடி ரூபாய் சொத்தை காப்பாத்துற அளவுக்கு என் மகனுக்கு பொறுப்பு வேணும்னு நான் நினைக்கிறேன், அவன் வேலைக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன்றாரு அவரு. இந்த சைட்ல அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, யாருன்னு தெரியல, ஒய்ஃபா என்னன்னு தெரியல, அவங்க வந்து ஏங்க இவ்வளவு நாள் சொகுசா வளர்த்துட்டீங்க, இன்னமே அவன் எப்படி உடம்பு வழங்கி வேலைக்கு போவான், சொத்தை கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. மேபி சொசைட்டி அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கலாம். இப்போ ஒரு பாதியாவது இதுல இருந்து மீட்கணும் அப்படின்னா ஒண்ணு விஜய் நினைச்சா முடியும், மோடி நினைச்சா முடியும். அவங்க இன்னும் மேற்கொண்டு துரத்து அடிச்சாங்கன்னா எல்லாம் காலியாகி திரும்ப சிலர் வர வாய்ப்பு இருக்கு. அல்லது சொசைட்டில வேறு சிலர் இதை ஒரு முழு வேலையா எடுத்துக்கிட்டு இல்ல இதை மாத்துறதுக்கு நாம ஒரு முயற்சி பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லா பெரிய ரெவல்யூஷனும் ஜீசஸ் மதத்தை பரப்பினவர்கள் ஆரம்பிச்சு, ஜீசஸோ முகமது நபியில இருந்து ஆரம்பிச்சு வேறு பொலிட்டிக்கலா சமூகத்துல மாற்றவர்கள்ல இருந்து எல்லாருமே ஏதோ ஒரு அந்த எக்ஸிஸ்டிங் பழக்கத்திலிருந்து தான் மக்களை மாத்திருக்காங்க. ஆனா அதற்கு தயாரான ஆட்கள் வேணும், ஒரு சிலர் முன் வரணும். பட் நான் பயப்படுறது இந்த 35 இல்ல, வெளியில இருக்கிற 65 இருக்குல்ல, அந்த 65 இந்த இனிஷியேட்டிவ்க்கு தயாரா இருக்கா? சிஜேபி எனக்கு உண்மையில ஒரு ஹோப்பை உருவாக்கணும்னு தான். அதனுடைய தலைமை அது குழப்பம் வந்தாலும் கூட வந்த பசங்க பேர்ல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஏன்னா அவங்க சம்ஹவ் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அரசாங்கத்தினுடைய தலைமுடியை பிடிச்சி உழுக்குனா தான் இது சரியா வரும்னு அவங்க நம்பி வந்திருக்காங்க. பட் அது போதாது. ஏன்னா எனக்கு கண்ணுக்கு வந்து நல்லதை விட அந்த டேமேஜஸ் கொஞ்சம் சீரியஸா தெரியுற மாதிரி இருக்கு. அதனால இது கொஞ்சம் காலம் பிடிக்கிற ஒரு விஷயம்தான். எப்படி இதுக்கு பதில்னு ஒண்ணு இல்லை. இது சரியாகிறதுக்கான காலக்கெடுவை நாம மெஷர் பண்ண முடியாது. யாராவது அதுக்காக அவநம்பிக்கையும் நாம வந்து எடுத்து டேபிள்ல வச்சிட முடியாது. ஜஸ்ட் என் கண்ணுக்கு தெரியறது எப்படிங்கிறேன். மேபி அகெயின் நான் ஒரு எக்கோ சேம்பர்ல கூட மாட்டிருக்கலாம். எனக்கு கிடைக்கிற இன்புட் இந்த மாதிரி இருக்கலாம். நல்ல விதமான சேஞ்சஸ் சொசைட்டில நடக்கும். நம்ம யார் கண்டது? நிறைய விஷயம் பேசியிருக்கோம். குறிப்பாக வருவதை தடுக்க முடியாது, எதிர்கொள்ள தயாராக இருங்கள் அப்படிங்கிறது தான் டேக்அவேவா வச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பார்த்துட்டு என்ன சொல்றாங்க பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி கலந்து உங்களை கருத்து ரொம்ப நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.